ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கான அவுட்டிங் ஷூட் தாங்க. எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, சடனாக நாங்கள் பிளான் பண்ணி ஆலியார் அந்த டேமுக்கு போய் விளையாடலான்னு சொல்லி பிளான் பண்ணி போகிறோம். அவனுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு அவனையும் புறப்பட வச்சாச்சு. மதியானம் நாங்கள் சாப்பிட்டுட்டோம். இது போன வீக் சண்டே போனது. எடிட்டிங் பண்ண கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ், அதனால் கொஞ்சம் டிலே தான். பாருங்கள், போகிறோம் கிளம்பி. அன்னைக்கான கிளைமேட் பாருங்கள், ரொம்ப வெயிலும் இல்லை, நல்லா சூப்பராக சட்டிலாக இருந்துச்சு. நீங்கள் பொள்ளாச்சிலேருந்து ஒரு 1 டே ட்ரிப் போடுறீங்கன்னா இங்கே கண்டிப்பாக போடுங்க. கொஞ்சம் லாங் தான், ஒரு 15 கிலோமீட்டர் சம்திங் நினைக்கிறேன், எனக்கு சரியாக தெரில. கொஞ்சம் லாங் தான். நாங்கள் பைக்கில் போனனால ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. இதுதான் போகிறதுக்கான பாத்துன்னு சொன்னாங்க. பாத்துவே பார்த்திங்கன்னா நல்லா தண்ணியும் சூப்பராக இருந்துச்சு, நல்லா அருவி மாதிரி இருந்துச்சு. இப்படி தான் நடந்து போனோம். இந்த சைடு தான் இந்த மாதிரி அருவியில் தான் குளிக்கிறது. தண்ணி ரொம்ப கிளியராக இருந்துச்சுங்க, ரொம்ப நல்லா இருந்துச்சு. இறங்குறதுக்கே இன்னொன்று சொல்ல போனால் ரொம்ப சில்லுன்னு இருந்துச்சு. தண்ணி ரொம்ப சில்லுன்னு இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. ஒரு நாள் கண்டிப்பாக போய் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் உள்ளே போய் தண்ணியில் விளையாண்டதை பெருசாக நான் வீடியோ எடுக்கலை. ஏன்னா தண்ணி ஃபோனை உள்ளே கொண்டு போனால் விழுந்துருமோன்ற ஒரு பயம். அதனால் நாங்கள் குளிச்சுட்டு வந்துட்டு அப்படியே கொஞ்சம் தூரம் வந்தால் ஒரு பஜ்ஜி கடையில் பஜ்ஜியும் டீயும் சாப்பிட்டுட்டு ஆப்போசிட்லேயே பார்த்திங்கன்னா ஆலியாரோட பார்க் இருக்கும். கொஞ்சம் தூரம் வரணும், வந்தீங்கன்னா ஆலியார் பார்க் இருக்கும். என்ட்ரன்ஸ் டிக்கெட் ஒரு 5 ரூபீஸ் தான். போனீங்கன்னா ஒரு கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸாக ஒரு வார்ம் அப் மாதிரி. ரொம்ப நனைஞ்சிருக்கோம்ல, அதெல்லாம் காயணும்ல. இங்கேயும் பாருங்கள், பெரிய ஃபால்ஸு தண்ணியெல்லாம் இருக்குது. இங்கேயும் விளையாடலாம் விடுவாங்களாமா. நல்லா இருந்துச்சு பார்க்க. நான் நினச்ச மாதிரி நிறைய பேர் அதில் விளையாண்டுட்டும் இருந்தாங்க. பட் இதில் பெருசாக விளையாடுறதுக்கெல்லாம் இல்லை. சும்மா நம்ம கால் நினைக்கலாம், அவ்வளோதான் தண்ணியே இருக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா புதுசாக பார்க்கில் பார்த்திங்கன்னா அந்த விளையாடுற ஐட்டம்ஸ்லாம் நிறையா இருந்துச்சு. ஒருத்தருக்கு 40 ரூபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. சரி, இவனை இந்த பால் இதில் விளையாட விடலான்னு சொல்லி விளையாட விட்டோம். அவனும் ஜாலியாக என்ஜாய் பண்ணான். நான் இந்த பிரேக்கிங் டான்ஸுன்னு சொல்லுவாங்க பார்த்திங்களா, அதில் நான் போனேன். நல்லா இருந்துச்சு, பட் டைமிங் தான் கொஞ்சம் கம்மி. அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மேலே ஏறிப்போய் இந்த டேம் பார்க்குறது ஃபீல் ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க. நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறேன். நீங்கள் ஒரு நாள் வந்தீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். மேலே நிறையா படிக்கட்டுங்க, ஒரு 40 to எனக்கு தெரிஞ்சு 60 படிக்கட்ஸே இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த ஸ்டெப்பெல்லாம் ஏறிப்போய் இப்படி ஒரு பீஸ்ஃபுல்லான திங் பார்க்கறக்கு, நீ 1000 ஸ்டெப் கொடுத்தாலும் ஏறலாண்டா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அவ்வளோ பார்த்திங்கன்னா நிறையா ஃபேமஸ்ஸு. சரத்குமார் அவங்க மூவிலாம் எடுத்ததும் கூட, அந்த மூவிலாம் இங்கே தான் எடுத்தாங்க. அதனால இது ரொம்ப ஃபேமஸ். அதுக்கு மட்டும் இல்லை, பாருங்கள் எவ்வளோ பீஸாக இருக்குது. அந்த சன்செட் ஆகிறதெல்லாம் பார்க்குறதுக்கு மைண்டுக்கு அவ்வளோ ரிலாக்ஸாக இருந்துச்சு. அப்புறம் இந்த சைடு உட்காந்து பார்த்தா அந்த டேமும் அந்த சில்லுன்னு காற்றும் அந்த அமைதியான இடமும் பார்க்கும்போது நிச்சயமாலுமே மைண்ட் ரிலாக்ஸாக இருந்துச்சு. எப்படி கொஞ்சம் டைம் போச்சுன்னே. சரி, அப்படி பார்த்திங்கன்னா சும்மா ஒரு வாக் நடக்கலாம்னு சொல்லி அப்படியே நடந்தோம். ஆலியார்லேருந்து அப்படியே நடந்தால் அதுக்குள்ளே டைம் 6:30 சம்திங் ஆயிடுச்சு. அப்படியே கீழே இறங்கியாச்சு. கீழே இறங்க இறங்குறது ஈஸி தான் ஃப்ரெண்ட்ஸ், ஏறுறது தான் கஷ்டம். அப்புறம் இவனை வச்சு கொஞ்சம் நேரம் ஊஞ்சலெல்லாம் விளையாட விட்டுட்டு இருந்தோம். அவனும் கொஞ்சம் நேரம் பாருங்கள் என்ஜாய் பண்ணி விளையாடுறாரு. அதில் சரி நானும் கொஞ்சம் நேரம் உட்காந்து என்னையும் என் வீட்டுக்காரர் தள்ள சொன்னேன். நல்லா இருந்துச்சு, நானும் என் பையனும் விளையாண்டது. அப்படியே நாங்கள் கிளம்பியாச்சு. பேக் டு ஹோம் தான். பேக் டு ஹோம் போகலான்னு நினச்சா எனக்கு கொஞ்சம் பசியாக இருந்துச்சுன்னு சொல்லிவிட்டு நான் அப்படியே கௌரி கிருஷ்ணா போக சொல்லிட்டேன். கௌரி கிருஷ்ணா போய் எனக்கு ரொம்ப பிடிச்ச அந்த ப்ரௌனி, சிஸ்லிங் ப்ரௌனி சாப்பிட்டாச்சு. எனக்கு இது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். யாருக்கெல்லாம் பிடிக்கும்னு மறக்காமல் கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அப்புறம் அப்படியே அந்த ரோஸ் மில்க்கும் வாங்கி குடித்தாச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீப் சப்போர்ட்டிங். தேங்க்ஸ்.